வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொந்தி என்று சொல்லப்படுகிற இந்த வயிற்று கொழுப்பை ஆண்கள் மட்டும் இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்போது வயதானவர்கள் பெண்கள் கூட இந்த தொப்பையானது விட்டு வைக்கவில்லை. சின்ன வயதில் கூட அதிக கொண்டிருப்பவர்கள் கடுமையான அந்த தொப்பையை காணப்படுகிறது. கடுமையான உடற்பயிற்சிகள் மூலம் கூட உடற்பயிற்சி செய்தாலும் கூட இந்த தொப்பை குறையிலே என்ற வருத்தம் நிறைய பேருக்கு உண்டு. அதேபோல் மருத்துவர்கள் நிறைய டயபெட்டிஸ் எடுக்கிறாங்க, உணவுப் பொருட்கள் கட்டுப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் இந்த தொப்பை குறைகிறது கிடையாது. இதுக்கு சின்ன ஒரு ரெமெடி நம்ம இங்கே பார்க்கலாம். உணவு முறையில் நம்ம அதிக எண்ணெய் சேர்த்த பொருட்களை எடுத்துக்கிறதுனால தொப்பை உண்டாகிடும். சிறுக சிறுக அந்த கொழுப்பானது படிந்து தொப்பை உண்டாக்கிவிடும். தொப்பை என்பது பரம்பரையாக வருவது என்று நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் சமாதானம் சில பேர் ஆயிடுறாங்க. நிச்சயமாக இது பரம்பரை வழியாக இந்த தொப்பைகள் வரவே வராது என்பதை அடித்து சொல்கிறோம். அதே போல் இந்த தூக்க முறைகளில் மாற்றம் செய்யும்போது இரவு நேரங்களில் நீண்ட நேரம் கண் விழிக்கிறதுனால இந்த தொப்பை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிகமாக அந்த இனிப்பு வகையில் சர்க்கரை சேர்ந்த இனிப்புகள், செயற்கை இனிப்பு சேர்த்த பானங்கள் எல்லாமே தொப்பை அதிகரிக்க செஞ்சிடும். சரி, இந்த தொப்பை அதிகமாக இருந்தால் நமக்கு அந்த ஆரோக்கிய குறைபாட்டை உண்டாக்கி அதிக காரணமாக இருக்குது. தொப்பை இருப்பவர்கள் இந்த டயபெட்டிஸ்க்கு வர அபாயம் இருக்குது. இதய சம்பந்தமான கோளாறுகள், பிளட் ப்ரெஷர் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும் அபாயமும் இருக்குது. பெண்களுக்கு இந்த தொப்பை அதிகமாக இருப்பதனால அவங்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரக்கூடும். வயிற்று கொழுப்பும் ரெண்டு விஷயமும் பிரிச்சுக்கலாம். உள்ளே இருக்கிற கொழுப்பு, அதாவது விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க என்பது, விசரல் ஃபேட் என்பது வயிற்று உறுப்புகளை சுற்றி உடலுக்கு ஆழமாக இருக்கிற, இதை நீங்கள் உணரவோ பார்க்க முடியாது. உங்கள் தொப்பை வெளியே தெரியாது. வயிறு தட்டையாக இருக்கலாம், ஆனால் உள்ளுறுப்பு கொழுப்பு கொண்டிருக்கும். வெளியே மெல்லிய ஆனால் உள்ள கொழுப்பு கொண்டிருக்கக்கூடாது. இதை ஸ்கேன் செய்யும்போது தான் அந்த கல்லீரல் வீக்கம் இருப்பதை பார்க்கவே முடியும். இதற்கு காரணம் உணவு மூலமாக செல்லும் கொழுப்பு தான் இந்த இரத்தத்திலும் கொழுப்பு அதிகரிக்கிறது. உடல் பருமனையும் அது அதிகப்படுத்துகிறது. அடுத்தது சப்க்யூட்டானஸ் ஃபேட் என்னவாங்க. இந்த கொழுப்பு அதிக பாதிப்பு கிடையாது, ஆனால் நோயிலிருந்து கூட பாதுகாக்க செய்யும். சரி, இந்த கொழுப்பை குறைக்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நாள் 3 லிட்டர் தண்ணீர் அவசியம் நம்ம குடிக்கணும். இதை நீங்கள் வெந்நிலாக்கி அவ்வப்போது குடித்து வந்தீங்கன்னா, எண்ணெய் உணவுகள், அதிக இனிப்பு வகைகள், செரிமான கோளாறு பாதிப்பு இருந்தால் இது சரி செய்ய வெந்நீர் உதவும். நமது முன்னோர்கள் விருந்துக்கு பிறகு வெந்நீர் குடிக்க காரணமும் இதுதான். இந்த கொழுப்பை கரைக்க இது உதவும். அதாவது உடலில் இருக்கிற கொழுப்பை சேர விடாமல் செய்யும். தொடர்ந்து வெந்நீர் குடித்து வந்தால் உடல் எடை குறைவதை நிச்சயமாக நீங்கள் உணர முடியும். அதே போல் தொப்பையை குறைக்க நமக்கு நெல்லிக்காய் பானம் மிகவும் சிறந்தது. அது எப்படி செய்யணும்னா பார்த்தீங்கன்னா, 3 நெல்லிக்காய், கருவேப்பிலை தூள் 1 டீஸ்பூனு, தேன் இனிப்பு தேவைன்னா, அப்புறம் மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கிட்டு, இந்த நெல்லிக்காய் கொட்டியை நீக்கி சிறு துண்டுகளை நறுக்கி அதை மிக்சியில் நன்றாக சாறை எடுத்து அதனோட ஒரு டம்ளர் நீர் சேர்த்து கருவேப்பிலை தூள், மிளகுத்தூள், உப்பு, தேன் சேர்த்து வெறும் வயிற்றில் குடிக்கணும். வெறும் குடித்து வந்தால் தொண்டை கம்மல் இருக்கும். அதனால் நீங்கள் காலைல ஒரு 11 மணி அளவில் இது தொடர்ந்து குடித்து வந்தால் தொப்பை குறைவதை பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சோற்றுக்கற்றாழையும் இருக்குது. இந்த சோற்றுக்கற்றாழை ஜூஸ் குடித்தாலும் உங்களுக்கு இந்த தொப்பை குறைய வாய்ப்புகள் உண்டு. உடற்பயிற்சியில் பார்த்திங்கன்னா, தொப்பைக்குன்னு தனியாக உடற்பயிற்சி செய்ய தேவையிடாது. எளிமையான முறையில் அனைவருமே செய்யக்கூடிய தோப்பு காரணம் மட்டுமே உங்கள் தொப்பையை நன்றாக குறைக்க செய்யும். தவிர்க்காமல் தினசரி செய்து வந்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும். உடல் எடை குறைய என்று பல குறிப்புகளை பின்பற்றதை விட நமது உணவு முறையிலும் வாழ்க்கை முறையிலும் சரியான நேரத்தில் உணவு முறையிலும் குறிப்பிட்ட தூக்கம், எளிமையான உடற்பயிற்சி உங்கள் தொப்பையை கரைத்து தொந்தி இல்லாமல் செய்துவிடும். இது நம்முடைய சித்தர்கள் குறித்த குறிப்புகள். நன்றி, வணக்கம். நம்முடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடுகிற வீடியோங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் சேரும். முடிந்தளவுக்கு அனைவருக்கும் இதை ஃபார்வர்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய்.